மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய மனதை வென்ற இயக்குனர் விக்னேஷ் சிவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். சினிமாவில் சாதனை படைப்பதற்கு பல கலைஞர்கள் உருவெடுத்தாலும் அதில் சிலர் தான் தற்பொழுது தங்களுடைய இடத்தினை தக்க வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அப்படியான பட்டியல்களில் இயக்குனர்கள் பட்டியல்களில் இருக்கின்ற ஒருவர் தான் விக்னேஷ் சிவன். அவர் தற்பொழுதும் கூட அவருடைய அபார திறமையினால் சில படங்களை தானே இயக்கி அதற்கான பாட்டுகளையும் எழுதி பலர் மத்தியில் நல்ல ஒரு இயக்குனராக திகழ்ந்து வருகின்றார். அது மட்டுமல்லாது அவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் மனதை வென்று காதலித்து அவரை திருமணம் செய்து அவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கின்றது என்பது எல்லோருமே அறிந்த விடயம்தான். தற்பொழுது இயக்குனர் விக்னேஷ் சிவனுடைய சொத்து மதிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதாவது அவரிடம் ரூபாய் 50 கோடி முதல் 60 கோடி வரையிலான சொத்து மதிப்பு இருப்பதாகவும் இந்த சொத்து மதிப்பு அவர் திரைப்படங்களை தானே தயாரிப்பதன் மூலமும் தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமும் சேர்த்து வைத்திருக்கின்றார் என்ற மாதிரி தகவலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. விக்னேஷ் சிவன் இயக்குனராக உருவெடுத்த பொழுது அவர் சிம்பு நடித்த போடா போடி என்ற திரைப்படத்தை தான் முதலில் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் வெளிவந்த பின்னதாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பின்னதாக அவர் நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதியை வைத்து நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தை தயாரித்து அந்த திரைப்படத்தை வெளியிட்ட வேளை அந்த திரைப்படம் நல்ல விமர்சனங்களே மக்கள் மத்தியில் நல்லதாக சென்று சேர்த்தது. இதன் பின்னதாக விக்னேஷ் சிவன் தயாரிக்கின்ற படங்கள் மீது அதிகமான ஆர்வம் தூண்டப்பட்டது. அதன் பின்னதாக அவர் காத்து வாக்குல 2 காதல், தானா சேர்ந்த கூட்டம் மற்ற படங்கள் எல்லாம் சுமாரான வரவேற்பை பெற்று சென்றது. தற்பொழுது அவர் பிரதீப் ரங்கநாதனை வைத்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தினை தயாரித்து வருகின்றார். இந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்ற இடத்தில் இந்த திரைப்படத்திற்கான அனைத்து விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அப்படி அவர் இயக்குனராகவும் இருந்து தனியொரு நிறுவனத்தின் நல்ல ஒரு நிறுவனராகவும் இருந்து அவர் தன்னுடைய குடும்பத்தையும் நடாத்தி கொண்டு அவருடைய அனைத்து வேலைகளையும் திறம்பட நடாத்தி வருகின்றமை என்பதை அவ்வப்போது நாங்கள் சமூக வலைதளங்களினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது விக்னேஷ் சிவன் அவர்கள் தன்னுடைய 39வது பிறந்த நாளை தன்னுடைய மனைவி நயன்தாராவுடன் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பிடித்த ஒரு நடிகையாக இருக்கின்றவர் நயன்தாரா. நயன்தாரா தன்னுடைய கணவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நல்ல புகைப்படங்களை, அதாவது சிறந்த புகைப்படங்களை எடுத்து அன்பை வெளிக்காட்டும் விதமாக பகிர்ந்து சமூக வலைதளங்களில் தன்னுடைய கணவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது கேக் வெட்டப்பட்ட புகைப்படங்களும் பரவலாக பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையில் தான் விக்னேஷ் சிவன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து மதிப்பு குறித்த விவரமும் வெளியாகியுள்ளது. அதாவது அவரிடம் ரூபாய் 50 தொடக்கம் 60 கோடி வரையிலான சொத்து மதிப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.